நம்பர் 2, இந்த இடம் உங்களுக்கு திருப்தி தானே? நம்பர் 2, அவ என் அத்தை மகன். அவளும் அத்தை இந்த வீட்டுல தான் இருக்காங்க. அவளை நான் தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். கவலைப்படாத, எனக்கு என் ரீட்டா இருக்கா. ரீட்டா வந்தாச்சா? ஓ எஸ், மாடியில இருக்கா. மாடியில? ஆமா, யாருக்கும் தெரியாம தோட்டத்தை வழியா நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். நம்பர் 1, நம்பர் 2, நான். நம்ம 3 பேருக்கு தான் இந்த வழி தெரியும். மத்தவங்க எல்லாம் தோட்டத்தை வழியா தான் வரணும். ஆமா, இந்த வீட்டுல வாட்ட அந்த கேர்ள் இவங்களுக்கெல்லாம் மாடியில் நடக்கிற பிசினஸ் பத்தி யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. ஃபைன். இந்த ரப்பர் ப்ரொடக்ஷன் உண்மையா ஒரு சினிமா கம்பெனி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெரி ஃபைன். மை டியர் சாக்லேட். மை டியர் ஸ்வீட் டார்லிங். பாத்தியா, மறந்தே போயிட்டேன். பேரூட் வேலை முடிஞ்சுதா? ரிங்கு என்னன்னா? பேரூட் வேலை முடிஞ்சதான்னு சுலபமா கேட்டுட்டீங்க. அவ என்னடா பயங்கரமான ஆளா இருக்கான். நான் ஒரு ஸ்டெப் எடுத்தா அவன் 9 ஸ்டெப் எடுக்கிறான். அப்போ நம்ம வேலை முடியலையா? ரிங்கு என்ன செஞ்ச? சக்சஸா? வாட்ஸ் ஆல் திஸ்? இப்படிதான் ரிங்கோ மடக்கி அவரை முடிச்சுட்டேன். ஓ மை டார்லிங். என் திறமையின் சாம்பிள் எப்படி? வண்டர்ஃபுல். ஆனா இந்த மாதிரி சாம்பிள் இனிமே எனக்கு வேண்டாமா? எனக்கு காதலிக்கவும் தெரியும். சமயம் வந்தா என் எதிரி யாரா இருந்தாலும் அவனை அழிக்கவும் தெரியும். மை டியர் ஸ்வீட் லிட்டில் சாக்லேட். என்ன இது? இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள வாட்ச பாக்குறீங்களே. ரீட்டா, எனக்கு ஒரு முக்கியமான விருந்துக்கு போகணும். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ டியர். பை பை. அதுதான் நான் யோசனை பண்றேன். ஏன் பிறந்த நாள் கொண்டாடுறாருன்னா அங்க ரொம்ப பெரிய மனுஷங்களா வருவாங்க. பெரிய மனுஷங்க மத்தியில நம்ம எப்படி நிக்கிறதுன்னா, முதலியா இருக்கு ஒரு பெரிய பர்சன்டா தரணும்டா. உனக்கு ஆசை இருக்காரா? வருங்கால மாமனாராட்சி உனக்கு அந்த பரிசை பார்த்துட்டு முதலியார் அப்படியே தகிச்சு போயிடணும். ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் எனக்கு புரியல. என்னடா, நாளைக்கு முதலியார நேரா பார்த்து சாரி சார், எங்களால வர முடியல, பயத்து வரேன்னு சொல்லிடுவோமா? போடா இடியட். அவர்கிட்ட என்ன வேணா சொல்லலாம்டா. ஆனா என் லத்தா கேடா பதில் சொல்றது ஒண்ணு சொல்லாமே. என்ன லத்தா, உங்க அப்பா ஏன் தான் பிறந்தாலும் தெரியலன்னு சொல்லிடுவோமா? எப்பவுமே அவளுக்கு விளையாட்டு தானே. கண்ணு முன்னாலே கண்டத்தை வச்சிருக்கோம். முதலியா இந்த மாதிரி ஜாடி பார்த்தா இருக்க மாட்டாரு. இதை கொடுத்துருவோமா? இல்லையா? ஏன் என்னடா ஜாடி கொடுக்குறது உங்களுக்கு சரியா தோணுது? இல்லடா, சீசர் சீனு எது சொன்னாலும் பர்ஃபெக்டா இருக்குடா. இது முதலியாருடைய பிறந்த நாள் பிரசன்ட் மாத்திரமல்ல, உன்னுடைய லத்தா போட்டியில அடைய முடியாத பரிசை அன்பளிப்பா கொடுக்க போறடா. கைய குடுறா குடுறா.